பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மையப்பட்டும். அருமையான புதிய நாள் காலையில் உங்களை சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம் ஒரு லோக சுவார்த்தையின் மூலமாக இன்றைக்கும் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. மத்தேயு 5:10, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி ஆண்டவர் ஊழியம் செய்கிற நாட்களிலே முதல்ல ஊழியத்துக்கு இறங்கி அவர் சோதிக்கப்பட்ட பின்பு 4ஆம் அதிகாரத்தில் சோதனை பற்றி பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் அவர் ஜனங்கள் அவரை பின்தொடர்ந்து வந்தார்கள். திரளான ஜனங்கள் வருவதை கண்டு கர்த்தர் மலை மேலே ஏறினார். மலை மேலே ஏறி உட்கார்ந்து அவர் மலை பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். அந்த பிரசங்கத்துல அநேக காரியங்களை குறித்து சொல்லியிருக்கிறார். அதுல ஒரே ஒரு வார்த்தை தான், நீதி நிமித்தம் துன்பப்படுற பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொன்னார். நீதி நிமித்தம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற ஜனமே, நீங்கள் நியாயமா இருக்கணும், நேர்மையா நடக்கணும், சத்தியம் இதுதான் என்று சொல்லி அந்த சத்தியத்துக்காக நிற்பதினாலே உங்க வாழ்க்கையில துன்பம் அதிகமா இருக்கிறதா? நீ அப்படி இருந்தால் பரலோக ராஜ்யம் உங்களுடையது என்று சொல்றார். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு பரலோக ராஜ்யத்தை நான் வைத்திருக்கிறேன். அப்போ பரலோகத்துக்கு யார் போவா என்று சொல்லும்போது இந்த வார்த்தை வருகிறது, நீதி நிமித்தம் துன்பப்படுகிற இந்த உலகத்துல துன்பப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பரலோகத்துக்கு பரலோக ராஜ்யம் உங்களுடையது என்று சொல்றோம். ஸோ இந்த வார்த்தைகளில் ஒன்று கீழே விழவில்லை. எல்லா வார்த்தைகளையும் நம்ம வாசித்து பார்க்கும்போது இந்த மலைப்பிரசங்கத்தில் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் ஆசீர்வாதமான வார்த்தைகள். உலகத்தில் உள்ள ஆண்டவர் இல்லை என்று சொல்றவர்கள் கூட அந்த வார்த்தைகளை நம்பி அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. கால் அருமையானவர்களே, அன்றைக்கு கர்த்தர் பண்ண பிரசங்கத்தில், அந்த மலை பிரசங்கத்துல மிக முக்கியமான வார்த்தைகள் இதுவும் ஒன்று, நீதி நிமித்தம் துன்பப்படுகிற பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாக்கியவான்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பரிசு என்னன்னா, பரலோகத்தில் உள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறாராம். இந்த நாட்களில் அருமையானவர்களே, இந்த வசனம் நமக்கு இன்றைக்கு என்ன சொல்லுகிறது? இந்த கால வேளையில வந்திருக்க தேவ பிள்ளைகளே, நீதி நிமித்தமாய், உண்மை நிமித்தமாய், சத்தியத்திற்காக போராடுகிறோம். பாருங்க, இந்த எல்லாம் காலம் மாறி போன சூழ்நிலை இருக்குது. உண்மை என்று சொன்னால் அப்படின்னா என்னன்னு கேட்கிறாங்க, நீதின்னா என்னன்னு கேட்கிறாங்க. எல்லாம் மாறி போய் தலைகீழாக மாறி போன நாட்கள்ல இருக்கிறோம். இந்த நாட்கள் மாத்திரமல்ல, அந்த நாட்கள் அப்படிதான் இருந்தது. நோவாவின் காலத்துல கூட ஜனங்கள் சீர்கெட்டு போயிட்டாங்க, ஜனங்கள் ரொம்ப பாவத்தில் இருந்தாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. அப்படியானால் அன்றைக்கு அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் அழித்தார் என்றும் போட்டிருக்கு. இப்போ இந்த நாட்கள்ல கூட ஆண்டவர் தன்னுடைய ஊழியம் ஆரம்பித்த பின்பு இப்போ என்னென்ன காரியங்கள், எது ஆசீர்வாதமானது, எது பாக்கியம் உள்ளது, எது பாக்கியம் இல்லாது, எது அழிவுக்குரியது என்று அவர் விவரித்து சொல்லி கொண்டிருக்கிறார். அப்படி சொல்லும்போது உங்க வாழ்க்கையில நீங்கள் நீதி நிமித்தம் நீதி நிமித்தம் இருக்கிறீங்களா? நீதி நிமித்தம் என்ன செய்றீங்க? உங்க வாழ்க்கையில துன்பப்படுறீங்களா? உங்களை துன்பப்படுத்தி சிறையில் அடைத்துட்டாங்களா? பாருங்க, அநேக தேவ பிள்ளைகளை என்ன பண்ணாங்க தெரியுமா? மிஷினரியா போனவர்கள் அநேக துன்பப்படுத்தினார்கள். எல்லா நாட்டிலும் நடக்கிற விஷயம். சைனாவில் அப்படி நடந்தது, ரஷ்யாவில் நடந்தது. நிறைய பாருங்க, பாடுகள் மத்தியில ஊழியம் செய்தார்கள். இரும்பு திரை நாடுகளான ரஷ்யா அந்த நாட்களில், இப்பொழுது அப்படி இல்லை. அந்த நாட்களிலே அங்க சுவிசேஷம் செல்லக்கூடாது, பைபிள் போகக்கூடாது என்று நினைத்தாங்க. பாடுகளின் மத்தியில பரம வெற்றின்னு சொல்லி அநேக புஸ்தகம், ரிச்சர்ட் உமரான் என்கிற தேவனுடைய பிள்ளை பயங்கரமாய் கஷ்டப்பட்டிருக்கிறாரு. எலும்புகளெல்லாம் முறிக்கப்பட்டது, சிறைச்சாலையில பல வருஷங்கள் இருந்திருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள்லாம் பார்க்கும்போது அவர் நீதி நிமித்தம் துன்பப்பட்டவர், கர்த்தருக்காக துன்பப்பட்டார். அவருக்கு என்ன கொடுக்க போறாரு? பரலோக ராஜ்யத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். இந்த நாட்களில் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையில உங்க வாழ்க்கையில நீங்கள் நீதி நேர்மையா இருந்ததுனாலே உங்க வாழ்க்கையில பிரச்சனையா, கஷ்டமா, துன்பமா, நான் நீதியா இருக்கனால என்ன எல்லாரும் ஒதுக்குறாங்க, உண்மையை சொன்ன உடனே அவங்க வேலைகளை பாக்குறாங்க, என்ன ரொம்ப தரக்குறைவா நினைக்கிறாங்க என்று சொல்லிட்டு இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க, பரலோக ராஜ்யம் உங்களுடையது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நீதி நிமித்தம் துன்பப்படுங்கள், சத்தியத்துக்காக சாட்சியாருங்கள், ஒரு விஷயம் ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நம் ஆண்டவருக்காக நிற்க நாட்களை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவருக்கு என்று நீதியாய் நடக்க வேண்டும் என்று, உண்மையாய் வாழ வேண்டும் என்று நீங்க விரும்பினால் துன்பப்படுத்துவார்கள். உலகம் பாருங்க, ஆண்டு சொல்றாரு, என்னை இந்த உலகம் துன்பப்படுத்தினது, என்னை உலகம் வெறுத்தது, என்னை துன்பப்படுத்த உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள்.
ஆனால் சந்தோஷப்பாசம் இருங்க, பரலோக ராஜ்யம் உங்களுடையதான் இருக்கும் என்று சொன்னார் ஆண்டவர். இந்த நாளுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற ஒரு காரியம், என்னோட வாழ்க்கையில துன்பத்தின் மேல துன்பம், கஷ்டத்தின் மேல கஷ்டம், வீட்டில் போனாலும் கஷ்டம், வேலைக்கு போகும்போது எனக்கு துன்பங்கள் வருகிறது, நான் உண்மையா இருப்பதினால். ஒரு மனுஷன் என்கிட்ட கேட்டாரு, உண்மையில எப்படி பிழைப்பீங்கன்னு கேட்டாரு. ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர் ஒரு ஊழியக்காரர். அவர் கேட்டார், நீங்க உண்மையான எப்படி பிழைப்பீர்கள்? பிழைக்கிறதுக்காகவா நாம இருக்கிறோம்? பிழைப்பதற்காகவா வேதாகமத்தை தூக்கி இருக்கிறோம்? சற்று யோசனை பண்ணிப்பார். காலம் அப்படிப்பட்ட காலமா இருக்கு. துன்பப்படுத்துவார்கள், வேலையை விட்டே தூக்கிடுவாங்க. கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். பரலோக ராஜ்யம் உங்களுடைய. நீதி நிமித்த துன்பப்படுறவர்களை கர்த்தர் அவர்களை பார்க்கிறார். கர்த்தர் அவளுக்கு பலனை கொடுக்கிறார். கர்த்தர் அவளுக்கு அதிசயங்களை செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். இந்த கால வெளியில் அருமையான பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில படாத கஷ்டங்களா, துன்பத்தின் மேல துன்பம் வருகிறதா, பிரச்சனை மேல பிரச்சனை வருகிறதா, நீங்கள் சத்தியத்தை சொன்னாலும் உங்களை சத்துருவா நினைக்கிறார்களா, வார்த்தை சொன்னாலும் உங்களை ஒதுக்கி வைக்கிறார்களா, கவலைப்படாதீர்கள். கர்த்தர் போன வழி அதே வழிதான். இயேசு சென்ற வழியிலே நாமும் செல்லும்படி இந்த நாட்களிலே நீங்க ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். குடும்பத்தில் பிரச்சனையா, கஷ்டமா, வேதனையா, ஒன்னும் கலங்காதீர்கள். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அதை சொல்லப்படும், நீதி நிமித்தம் துன்பப்படுறவர்கள் பாக்கியவான்களா இருப்பார்கள். பரலோக ராஜ்யம் அவர்களுடையதா இருக்கிறது. இன்றைக்கும் துன்பப்பட்டு கொண்டிருக்கு, நீங்க ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பரலோக ராஜ்யத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையில நீதி நிமித்தம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே, அவளுக்கு ஆண்டவரே பாக்கியவர்களாக மாற்றி பரலோகத்தின் சொந்த காலானை மாற்றும்படியே நாங்கள் ஜெபிக்கிறேன் ஐயா. அப்படிப்பட்ட விசுவாசத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவீராக, ஒரு நம்பிக்கையை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. கடைசி வரையிலும் உண்மையோடு நிலைநித்து நிற்க, உண்மையா இருக்க, சத்தியத்தில் சாட்சியா நிற்க அவர்களுக்கு ஒரு கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறேன். கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும். பரலோக ராஜ்யத்தின் சொந்தக்காரலாய் மாற்றும். தாழ்த்தி கரங்களை ஒப்புக் கொடுக்கும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தர் இந்த காலையில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வசனம் சொல்றது போல நீதி நிமித்த துன்பப்பட ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோகம் உங்களுடையதாக இருக்கட்டும். இன்னும் ஒரு லோகோஸ் வார்த்தை மூலமா சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.